அருமையானவர்களே, சோர்வாக காணப்படுகிறீர்களா? என்னை யாரும் விரும்பவில்லை, என்னோடு யாரும் பழகவில்லை, என்னை மதிக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு அக்வேரியம் ஷாப் ஒன்று இருந்தது. அதில் அழகழகான கலர்ஃபுல்லான ஃபிஷ்கள் இருந்தது. ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், கிரீன் கலர், இப்படியான பல வண்ணங்கள் நிறைந்த மீன்கள் இருந்தது. அநேகர் வந்து அந்த மீன்களை எல்லாம் வாங்கி கொண்டு சென்றிருந்தார்கள். அதில் இருக்கிற ஒரே ஒரு கிரே ஃபிஷ் மிகவும் வருத்தத்தோடு இருந்ததை பக்கத்து டேங்கில் இருந்த ஃபிஷ் பார்த்தது. ஆகவே என்னவாயிற்று என்று கேட்கும்போது அந்த கிரே ஃபிஷ் சொன்னது, என்னை யாரும் வாங்கவில்லை, என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று வருத்தத்தோடு சொன்னது. பக்கத்து டேங்கில் இருந்த ஃபிஷ் முன்பாக போட்டிருக்கிற விலை பட்டியலில் போய் பார்க்கும்போது அந்த கிரே ஃபிஷ்ஷின் விலை மிகவும் அதிகமாக இருந்தது. ஆகவே வேகமாக வந்து அந்த கிரே ஃபிஷ்ஷிடம் சொல்கிறது, இங்கே பார், உன்னுடைய விலை இங்கே மிகவும் அதிகமாக இருக்கிறது. இங்கே வருபவர்களால் உன்னை வாங்க முடியாத அளவுக்கு நீ மிகவும் அழகாக இருக்கிறாய், ஆகவே உன்னுடைய விலை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னது. அருமையானவர்களே, சோர்வாக காணப்படுகிறீர்களா? என்னை யாரும் விரும்பவில்லை, என்னோடு யாரும் பழகவில்லை, என்னை மதிக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்களை தேவன் விலை மதிக்க முடியாததாக படைத்திருக்கிறார். உங்களை அவர் பிரீஷியஸாக படைத்திருக்கிறார். ஆகவே உங்கள் விலை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்திற்காக நாம் நடந்து செல்வோமானால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 43 அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம். I will give up whole nation to save your life because you are precious to me and because I love you and give you honor. அருமையானவர்களே, தேவன் நம்மை பிரீஷியஸாக படைத்திருக்கிறார். மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக படைத்திருக்கிறார். ஆகவே அவர் நம்மை விரும்புகிறார். ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடி எப்போதும் உற்சாகத்தோடு நாம் விலை மதிக்க முடியாத முத்துக்களாக இருக்கிறோம் தேவனுடைய பார்வையில் என்பதை மறந்து போகாதபடி வாழ்வோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.